இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பொருளாதார நிபுணர் கணபதி இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். இந்தியாவிற்கான இறக்குமதி வரியை அமெரிக்கா குறைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய பொருளாதாரத்தில் இது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப சிறப்பான செய்தி. அதுவும் இது எதிர்பார்த்தது, ஆனால் என்று வரும் என்றுதான் நம்மளால் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு வருஷமாக இருந்து கொண்டு இருக்கிறோம். இது ரெண்டு தேசத்திற்கும் நல்லது. அமெரிக்காவில் இன்ஃபிளேஷன் உயர்கிறது, இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் அமெரிக்காவும் குறைஞ்சு வந்தது. அது அவங்களுக்கும் பாதிப்பு, நமக்கும் பாதிப்பு. இதுல என்ன சிறப்பான செய்தி என்றால், இந்த பிரச்சனை தொடங்கியதில் இருந்து இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப சிறப்பாக இதை ஹேண்டில் பண்ணி இருக்கிறார்கள். ப்ரோவோக் ஆகாம, கோவப்படாம, நிதானமா, டிப்ளமசி அட் இட்ஸ் பெஸ்ட் என்று கூறலாம், அதை பயன்படுத்தி பேசிக்கொண்டே இருந்தார்கள். பேசுவது யாருக்கும் தெரியவில்லை. தொடர்ந்து பேசியதனால், தொடர்ந்து பொறுமையாக இருப்பதனால் இன்றைக்கு 18% இருக்கிறது. இந்த 18% டேரிஃப் நம்ம பொருளுக்கு அடிபடாது. ஏன்னா நம்ம கரன்சியும் டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் இது பங்கு சந்தை பார்க்கல, மார்க்கெட்ல எவ்வளவு க்ளோஸ் ஆச்சுன்னு தெரியல. பட் அந்த டிப்ரிசியேஷன் சின்ஸ் தி ப்ராப்ளம் வந்ததுல நம்ம கரன்சி ஆஃப்செட் பண்ணிட்டோம் இந்த 18%. அதனால இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் டு யூஎஸ் திரும்பியும் பழைய அளவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கின்றேன். இது நம்ம பொருளாதாரத்துக்கு ஒன் டே ஆஃப்டர் வெரி குட் பட்ஜெட் இது வந்தது ரொம்ப சிறப்பான செய்தி என்று நாம் கருத வேண்டும், என்று கொண்டாட வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். இப்ப நிச்சயமா நீங்க சொன்னது போல இப்ப பங்கு சந்தைகளில் என்னென்ன மாற்றங்களை நம்ம நாளை எதிர்பார்க்கலாம்? டெக்ஸ்டைல்ஸ் மேல போகும், ஜெம்ஸ் மேல போகும், லெதர் மேல போகும். மொத்தமாவே ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு ஊக்கம் தரும் என்று நான் கருதுகின்றேன். அது மட்டுமல்ல, அமெரிக்கா இந்தியாவுக்கும் ஒரு என்ன அட்வான்டேஜ்னாக்க, சைனா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் குளோபல் எக்கானமி. அது நம்ம வாசலிலே இருக்கிறது. அவங்களுடன் தொடர்ந்து நம்பிக்கையோட நம்மளால பிசினஸ் பண்ணாத நேரத்தில் அமெரிக்கா லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்டு, அவங்களோட செய்ய முடியாது, பிசினஸ் திரும்பி பழையபடி பண்ண முடியும் என்ற நிலையில் நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதில் மற்ற செக்டர்லயும் நமக்கு அட்வான்டேஜ் வரும். அதுவும் இப்போ நம்ம டேட்டா சென்டர் இந்த பாலிசியில பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கோம். அதுல அதுவும் 2047 வரைக்கும் டாக்ஸ் பிரேக் கொடுத்துருக்கோம். இதனால நமக்கு நிறைய அமெரிக்கன் கம்பெனிஸ் டேட்டா சென்டர்ஸ் இங்க பொசிஷன் பண்ணுவாங்க என்று கருதுகின்றேன். நம்ம அவங்களுக்கு உறுதியான பவர் கொடுக்க வேண்டும், பேண்ட்வித் கொடுக்க வேண்டும். ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் ஏற்கனவே இருக்கிறது, லேண்டும் கொடுத்தால் நமக்கு நல்ல அட்வான்டேஜ் ஆகும். நிச்சயமாக இப்ப அடுத்ததாக எல்லாரும் எதிர்பார்ப்பது தங்கத்தினுடைய விலைதான். தங்கத்தினுடைய விலை கிடுகிடுவென்று ஏறி வந்தது. கடந்த 2 நாட்களாக சற்று குறைந்திருக்கிறது. இப்ப இந்தியாவிற்கான வரியை அமெரிக்கா குறைத்திருப்பதன் காரணமாக தங்கத்தின் விலையில் ஏதாவது தாக்கம் ஏற்படுமா? இமீடியட்டா இம்பாக்ட் இருக்காது. ஏன்னாக்க தங்கம் இந்தியா அமெரிக்கா பொறுத்தது அல்ல. பட் அது டிபெண்ட் ஆன் குளோபல் மேக்ரோ இன்ஸ்டெபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி. உலக அளவில் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்தால்தான் தங்கம் விலை குறைய ஆரம்பிக்கும். அது இன்னும் கொஞ்சம் மாசம் இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். இப்ப இவ்வளவு 25% 18% வரை குறைக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த பிரதமர் மோடி சம்மதம் தெரிவித்ததால் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா, அல்லது இரு நாட்டு உறவுகளுக்கிடையே வேறு ஏதும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்குமா? அது என்ன பின்னாடி நடந்தது சொல்வது கஷ்டம். ஆனால் இந்தியா டிப்ளமேட்டிக்லி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கரெக்ட் டிசிஷன் எடுத்ததனால்தான் இது வந்திருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் வில் கண்டினியூ. எவ்வளவு தூரம் இந்த ஆயில் வாங்குவாங்க அது சொல்ல முடியவில்லை இந்த இன்ஃபர்மேஷன் வி ஹேவ். ஆனாக்க ஒன்று டெஃபினட்டா என்னன்னாக்க, அமெரிக்கன் இந்தியன் ரிலேஷன்ஷிப் திரும்பவும் பழையபடி ஆகும் என்று நாம் சந்தோஷப்படலாம். நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.